ஹாய் மேட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோலா படத்துல நாகார்ஜுன் இருப்பார்ல, அந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சடா இருக்கிற ஒருத்தனும் அதே சமயம் கொஞ்சம் மென்டலி டிசபிள்டா இருக்கிற ஒருத்தன், இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் பழக்கம் ஏற்பட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அழகா போய்கிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு சில பிரச்சனைகள் உருவாகி ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா போயிடுறாங்க. என்னதான் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால கண்டிப்பா வாழவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் அடுத்து என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத பயங்கர எமோஷனலா சொல்ற ஒரு படம் தான் இன்செப்பரபிள் ப்ரோஸ். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்கல்ல. ஆக்சுவலா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ சேயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவன் ஒரு பிசிக்கலி சேலஞ்சரான பர்சன். அதாவது இவன் கழுத்து கீழே எந்த ஒரு உறுப்புமே வேலை செய்யாது. இவனோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டதால மாமா தான் கூடவே வச்சு இவனை பத்திரமா பாத்துக்கிறாரு. பட் நாள் ஆக ஆக இவனை வச்சுக்கிட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்படுறதுனால இனிமேல் என்னால உன்னை கூட வச்சுக்கிட்டு பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவனை ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுட்டு போக பாவம் நம்ம சேக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இவன் ஒரு மாதிரி சோகமா எப்ப பார்த்தாலும் தனிமையில இருக்கிறத அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமோட இன்சார்ஜ் தாத்தா பார்த்துட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த மாதிரி தனியாவே இருக்க போற, இங்க உன்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, போய் அவங்க கூட பேசி பழகு அப்படின்னு சொல்லி இவன் அங்க இருக்கிற ஒரு பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பசங்க எல்லாருமே ஒன்னா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க, ஒருத்த மட்டும் தனியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலா இவன் பேரு டோங், நம்ம படத்தோட ரெண்டாவது ஹீரோ இவன் தான். டோங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவன் கொஞ்சம் மென்டலி டிசபிள்டான ஒரு பையன். சரியா மூளை வளர்ச்சி இல்லாததுனால என்னதான் பார்க்க பெரிய பையனாட்டம் இருந்தாலும் மனசளவுல இவன் ஒரு குழந்தை மாதிரி. இவன் பாட்டுக்கு தனியா உட்காந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க, இதை பார்த்த மத்த பசங்க எல்லாம் வேணுமே அவனை கீழே தள்ளி விட்டு அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி சில வேலையை பண்றாங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம சே அந்த பசங்களை பார்த்து, ஏன்டா டேய் திருப்பி எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற தைரியத்துல, பாவம் அந்த புள்ள பூச்சியை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க, தைரியம் இருந்தா என்கிட்ட அந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு வெறுப்பேத்த அந்த கேங்ல இருந்த ஒரு பையன் கடுப்பாகி ஒரு கல்லை எடுத்து சேயோட தலையில ஒரே அடி, ரத்தம் பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் அந்த பசங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. டேய் ரத்தத்தை பார்த்ததுமே இப்படி பயப்படுறீங்க, இவ்வளவு பயம் இருக்குதுல, வேற எதுக்கு இந்த மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்கா பேச, இதை கேட்டங்க இருந்து எல்லாருக்குமே கஷ்டமா போயிருது. வருஷம் வருஷம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்பான்சர்ஸ் மூலமா இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு பிக்னிக் மாதிரி போவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருக்கிற பசங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் இங்க வேலை பார்க்கறவங்க, ஸ்பான்சர்ஸ், டொனேஷன்ஸ் கொடுக்கறவங்க அப்படின்னு எல்லாருமே ஜாலியா ஒரு பிக்னிக் போயிட்டு செமையா என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் குரூப்பா தனித்தனியா உட்கார்ந்து இருக்க, இந்த பக்கம் நம்ம சேயும் டோங்கும் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க கூட அந்த ஹோமோட இன்சார்ஜ் இருக்கிறாரு. நம்ம சேயால சுத்தமா கை கால்களை அசைக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால அவனுக்கு நம்ம டோங் தான் சிக்கன் எடுத்து ஊட்டி வர்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பபுள்ஸ்லாம் வரதை பார்த்ததும் அதை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓட, அப்படி ஓடும்போது சியோட வீல் சேருக்கு அடியில சப்போர்ட்டுக்கு ஒரு கல்லை வச்சிருப்பாங்க போல, சரியா கவனிக்காம அதை தட்டி விட்டுட்டு ஓடிடுறான். சப்போர்ட் அது இல்லாம என்ன ஆச்சுன்னா, அந்த வீல் சேர் அப்படியே பின்னாடி சறுக்கிட்டு போய் ஒரு மரத்துல தட்டி அப்படியே நின்றுது. இந்த பக்கம் நம்ம இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் அங்க வந்த ஸ்பான்சர்ஸ் கூட உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி அவசர அவசரமா அங்க ஓடி வந்து யாரோ ஒரு பையன் தண்ணிக்குள்ள விழுந்து முங்கிட்டா அப்படின்னு சொல்லவும், இவரும் பதறி அடிச்சு வந்து பார்த்தா விழுந்தது வேற யாரும் இல்ல, நம்ம சேதான். பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் இருக்க, இதை பார்த்த நம்ம டோங் விறுவிறுன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு ஒரு வழியா சேயை காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. சேயால கை கால்கள் அசைக்க முடியாததுனால அவனை காலையில எழுப்பி விடுறதுல இருந்து பிரஷ் பண்ணி விடுறது, பாத்ரூம் கூட்டிட்டு போறது, ட்ரெஸ் மாத்தி விடுறதுன்னு கூடவே இருந்து ஒரு குழந்தை எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி டோங் இவனை பாத்துக்கிறான். அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், நம்மளை கிண்டல் பண்ணாங்கன்னா எப்படி எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சே இவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கறான். இப்படி ஹாப்பியா நாட்களோட எதிர்பாராத விதமா அந்த ஹோமோட இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. யாருமே இல்லாத அந்த ரெண்டு பசங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே இவர் தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இவர் மேல உயிரா இருப்பாங்க. அவருக்கு பண்ண வேண்டிய இறுதி அஞ்சலி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல படுத்திருக்கும் போது மேல சீலிங்ல ஸ்டார்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க போல. இத டோங்கும் பார்த்துட்டு, செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்டார்ஸா மாறிடுவாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா உண்மைதான். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நட்சத்திரங்களா மாறிடுவாங்க. அப்போ என் அம்மாவும் அப்பாவும் மேல ஸ்டார்ஸா தானே இருப்பாங்க, அப்படி இருந்தா இந்நேரம் அவங்க என்ன மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நீயும் என்ன விட்டுட்டு மேல ஸ்டாரா போயிருவே அப்படின்னு இவன் சே கிட்ட கேட்க, எதுக்கிட்ட அந்த மாதிரி கேட்கிற, நான் உன்னை விட்டுட்டு தனியா போனேன் அப்படின்னா பிறகு என் வீல் சேர் யாரு தள்ளுவா, அதெல்லாம் ஒன்னும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் டோங்குக்கு எமோஷனல் ஆயிருது. இன்சார்ஜ் தாத்தா இருக்கிறவரை அவர் தான் பசங்களுக்கு தேவையான சாப்பாடு, ட்ரெஸ், திங்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. பட் இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம சே தான் பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறான். முன்ன மாதிரி இல்லாம டொனேஷன்ஸ் இப்ப ரொம்ப கம்மியா வரதுனால அத்தனை பசங்களுக்கு தேவையான ஃபுட்டு மற்ற விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதனால பணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, படிக்கிற பசங்களுக்கு இல்ல வேலை தேடி அலையறவங்களுக்கு எல்லாம் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அது மூலமா கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பேங்க்ல போடணும்ல, அதனால சேயும் டோங்கும் அடுத்த நாளே கிளம்பி பேங்க்குக்கு போறாங்க. அங்க உள்ள ஒரு ஸ்டாஃப் லேடி செல்லான ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சேய பார்த்து சொல்ல, இவனால அப்படி எழுத முடியும் சரின்னு டோங் கிட்ட எனக்கு பதிலா அந்த செல்லான ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா அவன் அதை ஃபில் பண்ணாம உட்காந்து படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இது அந்த பொண்ணு வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகி, பேசாம நாமளே உட்காந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்றா. அடுத்த நாள் சேய பாக்குறதுக்காக இவனை தேடி அங்க ஒரு பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ ஃபேக்கான சர்டிபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க போல, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? இன்னொரு முக்கியமான விஷயம், முன்ன மாதிரி இந்த ஹோமுக்கு டொனேஷன் அவ்வளவா வரதில்லை, அது மட்டும் இல்லாம பசங்களும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் வேற ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சேக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. நம்ம டோங்குக்கு ஸ்விம்மிங் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அதனால ரெண்டு பேரும் கிளம்பி எப்போ ரெகுலரா போகிற ஸ்விம்மிங் பூலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, சார் இன்னைக்கு காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களால ஸ்விம் பண்ண முடியாது, சோ காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க பஸர் அடிக்கிற சவுண்ட் கேட்டதுமே டாங் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டவங்க கூட சேர்ந்து இவனு உள்ள குதிச்சிடறான். அப்புறம் என்ன, மொத்த டோர்னமெண்ட்டும் கெட்டு போக இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தால மீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவ தான் உள்ள குதிச்சு டோங்க வெளியே எடுத்துட்டு வரா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா நடந்து முடிஞ்சிருது. அதுல ஃபர்ஸ்ட் வின் பண்ண 3 பேருக்கும் கேஷ் பிரைஸ் கொடுக்கறத செய்யும் பார்த்துட்டு நம்ம டோங் தான் சூப்பரா ஸ்விம் பண்றான்ல, இவனையே நம்ம இந்த மாதிரி காம்படிஷனுக்கு அனுப்பக்கூடாது, அது மட்டும் இல்லாம இவன் வின் பண்ணானா அந்த பணத்தை வச்சு ஹோம நல்லபடியா ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூல்ல பேசிக்கிட்டு இருந்தால மீ அவளோட நம்பர் எப்படியோ கண்டுபிடிச்சு நாம மீட் பண்ணலாமா அப்படின்னு சே அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட இவனு சொன்ன இடத்துக்கு வந்துடுறா. ஒண்ணு இல்ல, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும். அடுத்து நடக்கிற ஸ்விம்மிங் டோர்னமெண்ட்ல டோங் எப்படியாவது கலந்துக்கிட்டு அதுல வின் பண்ணி ஆகணும். அவனை கோச் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும், அதனாலதான் நான் உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். ப்ளீஸ் நீ தான் அவனுக்கு சூப்பரா கோச்சிங் கொடுத்து எப்படியாவது காம்படிஷன்ல வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில ஒரு வழியா அதுக்கு ஒத்துக்கிறா. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அடுத்த நாள்ல இருந்தே பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்றா. அப்படியே நாட்களோட அடுத்த மாசம் ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்க இருக்குது. அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இவங்களும் அறக்க பறக்க ஆபீஸுக்கு போயிட்டு நேம் ரெஜிஸ்டர் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு. சோ உங்க பேரை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் விடாம ப்ளீஸ் சார் எப்படியாவது சேர்த்துக்கோங்க அப்படின்னு கெஞ்ச அவர் இதெல்லாம் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலும் விடாம அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய் கேட்கறாங்க. பட் இப்பவும் அவர் ஒத்துக்காததுனால சே ஒரு பயங்கரமான ஐடியாவை பண்றான். டோங்க கூப்பிட்டு உடனே என்ன கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லவும் இவனு என்ன ஏதுன்னு தெரியாம தள்ளி விட சே கீழே படுத்துக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறான். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா, ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்தேன். நான் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படிங்கறதுனால வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அது ரொம்பலாம் இல்லைங்க, 5 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதுக்காக அந்த ஆபீசர் என் பேர் அதுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இவன் கதறி கதறி அழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்க பண்ண இதை பார்த்தா சுத்தி இருந்த எல்லாருமே சேக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சனை கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லி போன்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாரும் எடுக்க இதை பார்த்து பயந்து போய் வேற வழி இல்லாம இவர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்படி ஒரு வித்தியாசமான ஆள் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்க போற விஷயம் லோக்கல் நியூஸ் மீடியான்னு தெரிய வர 2 பேரையும் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த நியூஸை டிவில பார்த்துட்டு ஒரு வயசான அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ண அப்படி இந்த சீனும் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்திலே போட்டியும் ஸ்டார்ட் ஆக நம்ம டோங் சும்மா அசால்ட்டா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளா ஸ்விம் பண்ணி போய்கிட்டு இருக்கான். எப்படியும் டோங் தான் இதுல ஜெயிக்க போறான் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு இவன் என்ன நினைச்சான்னு தெரியல அப்படியே ஸ்டக் ஆகி பாதிலே நின்னுறான். என்ன ஏதுன்னு புரியாம இங்க இருந்து இவங்களுக்கு கத்துறாங்க சீக்கிரம் போ வின் பண்ணு அப்படின்னு. ஆனா இவன் எதையுமே காதுல வாங்காம அப்படியே அசையாம நின்னதால இந்த போட்டியில தோத்தும் போயிடுறான். இதனால கடுப்பான சே டோங்க பிடிச்சு பயங்கரமா திட்ட இவனுக்கும் ரொம்பவே கஷ்டமா போயிருது. என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒரு நினைப்புல அப்படி பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் தலையிலே அடிச்சுக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா டோங்க சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் பசங்க எல்லாருமே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கார்ல சில ஆபீசர்ஸ் வராங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்ஃபனேஜ் ஹோமை கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுக்க போகுது. சோ உங்க எல்லாரையும் நாங்க வேற ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் தங்க வைக்க போறோம் அப்படின்னு சொன்னதும் என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அவங்க நேரா சே கிட்ட வந்து அக்ரிமெண்ட் படி சே டோங் நீங்க 2 பேரும் மட்டும் வேற ஒரு இடத்துக்கு போக போறீங்க, மத்த எல்லாரையும் நாங்க ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கார்ல ஏத்த நாங்க இங்கே தான் இருப்போம், இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லி பாவம் எல்லாருமே கதறி கதறி அழுறாங்க. இதெல்லாம் பார்த்து சேக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. பட் என்ன பண்றது, இவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். அது மட்டும் இல்லாம இது கவர்மெண்ட் எடுத்த முடிவு. சோ எதுவுமே பேசாம மனசை கல்லாக்கி கட்டி எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். இப்ப இவங்க 2 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதானே சொன்னாங்க, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கறதுனால இப்ப தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். சோ சே வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்க அவனை இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க தங்க வச்சுக்கிறான். அங்க போய் பார்த்தா வீடே அலங்கோலமான நிலைமையில இருக்குது. நம்ம டோங்குக்கு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அன்னைக்கு நைட்டோட நைட்டா மொத்த வீட்டையும் கிளீன் பண்ணி சமைய மாத்திடுறான். சே எங்க போனாலும் சரி யாராவது ஒருத்தர் வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே தானே வரணும். சோ யாரோட உதவியும் இல்லாம நம்மளே தனியா வெளியே போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர் வாங்கணும் அப்படிங்கிறது இவனோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக லோன் கேட்டு சே டோங் அப்புறம் மீ இவங்க 3 பேருமே பேங்க்குக்கு போறாங்க. ஸ்டார்டிங்ல லோன் கிடைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா பேசி ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. பேங்க் வேலையெல்லாம் முடிச்சிட்டு 3 பேரும் நல்லா ஜாலியா ஊர் சுத்தி தியேட்டர்ல படம்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தா டிவில அவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுக்கறத ஒரு அம்மா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த அம்மா இங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம டோங் இருக்கால அவனோட சொந்த அம்மா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பையனை பார்த்ததுமே பாவம் கதறி கதறி அழறாங்க. டோங் கூட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோவை எல்லார்கிட்டையும் காட்டி இவன் தான் நான் பெத்த பையன்,
அதுக்கு என்கிட்ட இந்த ப்ரூஃப் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்ல சே அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. ஏமா ஏதோ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டி இவன் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்றீங்க, இதை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க எப்படி நம்புறது? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? வேணும்னா நீங்க எங்க 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணா எடுத்து பாருங்க அப்படின்னு அம்மா எவ்வளவோ சொல்றாங்க. பட் சேக்கு டோங்க விட்டு பிரிய மனசே இல்ல. என்ன சொன்னாலும் சரி இவன் உங்க பையனே கிடையாது, அது போக நான் இவனை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சே சொன்னதுமே இந்த அம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ என் பையனை உனக்கு எல்லா சேவையும் செஞ்சு கொடுக்குற ஒரு அடிமை மாதிரி தானே வச்சிருக்கிற. நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்படி போயிருவானோ? நான் உடனே கேஸ் கொடுத்து கோர்ட் மூலமா என் பையனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கோவம் அங்கிருந்து கிளம்பி பையனை போய் பாக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பையனை பார்த்த சந்தோஷத்துல அவங்க கிட்ட போயிட்டு பாசமா பேச, அம்மா அன்னைக்கு நான் ஜாலியா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா உங்களை காணோம், நான் உடனே பதறி போய் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, ஆனா நீங்க வேற எங்கேயோ போயிட்டீங்க, இதுக்கு என்ன அந்த மாதிரி விட்டுட்டு போனீங்க? அங்க தனியா இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இந்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு வந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இப்பவும் டெய்லி அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருவேன், என்னைக்காவது உங்களை பாத்திர மாட்டோமா அப்படின்னு தான், ஆனா நீங்க வரவே இல்லை. நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, எல்லாம் ஏன் தப்பு தான். அம்மா உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்க கூடாது, என்ன நம்புடா, இனிமேல் அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுறாங்க. பட் இவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். சொன்ன மாதிரி டோங்கோட அம்மா கோர்ட்ல கேஸ போட்டுட்டாங்க போல. கோர்ட்ல கூப்பிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா எந்தெந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நம்ம சேயும் மீயும் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கோர்ட்ல கேஸும் நடக்குது. சேயோட வக்கீல் இவனும் டோங்கும் சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் ஜட்ஜி கிட்ட காட்டி இப்ப வரைக்கும் டோங்க பத்திரமா பாத்துக்கிறது என்னோட கட்சிக்காரர் சே தான், அது மட்டும் இல்லாம சே இல்லாம டோங்காலையும் இருக்கவே முடியாது, சோ டோங் இவர் கூட இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்ல உடனே ஆப்போசிட் லாயர் எந்திரிச்சு, டோங் சின்ன வயசுல இருந்தே அவர் கூட தான் இருந்தாரு, அதெல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு பையன் அவன் அம்மா கூட இருக்கிறதா 2 பேருக்குமே நல்லது. அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போன இடத்துல தெரியாதனமா பையன் காணாம போயிட்டான். பையனை காணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பழைய நோட்டீஸை எடுத்து காட்ட அங்க இருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. இது மட்டும் இல்ல தன்னை ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்கிறார்ல சே, அவரோட யோக்கியம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காசுக்காக நிறைய பேருக்கு ஃபேக்கான சர்டிபிகேட்ஸை ரெடி பண்ணி கொடுக்கறதா இவரோட வேலையே. இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி ஃப்ராட் பண்றவங்க கூட டோங் இருந்தானா நாளைக்கு அவனோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வியை கேட்க ஜட்ஜ் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த இயரிங் வர 10ஆம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு டோங் சே அப்புறம் மீ 3 பேர் ஒண்ணு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டோங்கோட அம்மா வராங்க. அதுவும் பையனுக்காக டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு. இதை பார்த்ததும் சே கடுப்பாகி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்க சாப்பாடெல்லாம் டோங் என்னைக்கு சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த அம்மாவும் கடுப்பாகி, நீ யாரா என் பையன் சாப்பிட மாட்டான்னு சொல்றதுக்கு, நான் கொடுத்தா என் பையன் கண்டிப்பா சாப்பிடும் அப்படின்னு இவங்களும் பயங்கரமா கத்துறாங்க. இதை பார்த்த டோங் என்ன பண்றான் அப்படின்னா நேரா அவன் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட கத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் சேக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. பட் இவனோட அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே நாட்களும் ஓட இன்னைக்கு தான் கோர்ட்ல அடுத்த இயரிங் நடக்க இருக்குது. சோ மறுபடியும் எந்த மாதிரி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சே இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு எல்லாரும் வெளியே வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம மீ இருக்கால, இவ சே கூட கொஞ்சம் க்ளோஸா சிரிச்சு பழகிறத பார்த்து இவனுக்கு செமையா பொசசிவ் ஆகுது. கொஞ்ச நேரத்துல கேஸும் ஸ்டார்ட் ஆக லாயர் நம்ம டோங்கோட அம்மா கிட்ட எப்படி உங்க பையனை நீங்க மிஸ் பண்ணீங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவங்களும் நடந்த உண்மையை சொல்றாங்க. அன்னைக்கு என் பையன் ஜாலியா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தான், சரி அவன் முடிச்சிட்டு வரதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான விஷயமா பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போயிட்டு வந்து பார்த்தா அங்க அவனை காணோம். நான் வேணும்னே என் பையனை தொலைக்கல அப்படின்னு இவங்க அழுதுகிட்டே பேச இந்த பக்கம் நம்ம சே இருந்துகிட்டு சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷமா நான் தான் அவனை பாத்துக்கிட்டேன், அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால டோங் என் கூட இருக்கிறதா அவனுக்கு நல்லது அப்படின்னு இவனு சொல்ல இப்படி 2 சைடு தரப்பையும் ஜட்ஜும் கேட்டுட்டு இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எதுவா இருந்தாலும் இனி டோங் சொல்லட்டும், அவன் யார் கூட போக போறேன்னு சொல்றானோ அதுதான் என்னோட முடிவு, நீ சொல்லு டோங் நீ யார் கூட போக போற அப்படின்னு ஜட்ஜும் கேட்க டோங் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு அம்மாவை பார்த்து கையை நீட்டி நான் அம்மா கூடவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் பாவம் இதை கேட்டு சேக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. ஏன்னா டோங் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு இவன் முழு நம்பிக்கையில இருந்தான். பட் இப்ப இவன் இப்படி சொன்னதுமே இவனுக்கு செம ஷாக்கு. கோர்ட்டோட தீர்ப்புப்படி இனிமேல் டோங் அவன் அம்மா கூட தான் இருக்க போறான். சோ இவன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் அம்மா கூட கிளம்பும் போது சேயை பார்த்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. பட் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இனிமேல் இவன் அம்மா கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி டோங் அவன் அம்மா கூட வழி அனுப்பி வச்சிடறான். இவன் அம்மா கூட வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது இவனுக்குன்னு அப்பா அம்மா தங்கச்சின்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. நம்மளால வயசுல பெரிய ஆளா இருந்தாலும் மனசுல ஒரு குழந்தை தானே, அதனால இவன் தங்கச்சி இவனுக்காக ஆசையா விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கறா. டோங்கோட அம்மா சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு வராங்க போல. இவனுக்கு சும்மாவே இருக்கிறது போர் அடிக்கிறதுனால அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இவன் கழுவிக்கிட்டு இருக்கும்போது கை தவறி எல்லாத்தையும் கீழே போட இதை பார்த்த அம்மா உடனே நீ எந்த வேலையும் பார்க்காத கண்ணா, சமத்த ஒரு ஓரமா அமைதியா உட்காரு சரியா அப்படின்னு இவனை சும்மாவே உட்கார வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேய காட்டுனா அவன் தனியா இருக்க முடியாததுனால வேற ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ல தான் தங்கி இருக்கான் போல. இவனுக்கு பிரஷ் பண்ணி விடுறதுல இருந்து குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் மாத்தி விடுறதுன்னு பர்சனலா ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த பையன் சேய நல்லபடியா பார்த்துப்பான் அப்படின்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு இவனை சரியா கவனிக்கிறதே இல்ல. இதனால சே ரொம்பவே கஷ்டப்படுறான். ஒரு நாள் டோங் அவனோட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவனை பாக்குறதுக்காக மீ எங்க வாரா. என்ன சார் என்னெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா, உன்னை எப்படி மறக்க முடியும் மீ, சரி நீ எப்படி இருக்க, சே எப்படி இருக்கான்,
அவனுக்கு என்ன புது இடத்துல ஜாலியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து காட்ட இவனுக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது. எனது சே உன் கூட இல்லையா, அவன் உன் கூட இருப்பான், நீ அவனை பத்திரமா பாத்துப்ப அப்படின்னு தானே அவனை விட்டுட்டு வந்தேன், நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவனோட தலையில மாறி மாறி அடிச்சுக்கிறான். இப்பதான் மீக்கும் புரியுது இவன் ஒன்னும் ஆசைப்பட்டுல அம்மா கூட வரல, சேய பாத்துக்க நான் இருக்கேன், நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருக்கானு. உடனே இந்த விஷயத்த சேக்கு கால் பண்ணி சொன்னதும் பாவம் அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் நம்ம டோங் என்ன பண்றான் அப்படின்னா எப்படியாவது சேய பாத்தரணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம நைஸா அவங்க கடையில இருந்து வெளியே வந்து அங்க போன ஒரு டாக்ஸி நிறுத்தி விறுவிறுன்னு அதுக்குள்ள ஏறிடுறான். அந்த டாக்ஸி டிரைவர் அண்ணனும் இவன் கிட்ட எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாரு. இவன் எதுவுமே பேசாம திருதுன்னு முடிச்சிட்டு வரத பார்த்ததும் அவன் டி ஷர்ட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரோட பேர் இருக்கதை பார்த்துட்டு நேரா அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போறாரு. இடத்துக்கு வந்து ரீச் ஆனதுமே சார் $23 ஆச்சு அப்படின்னு காசை கேட்க இவன் ஒரு கார்டு எடுத்து கொடுக்கறான். அவர் இந்த கார்டை வாங்கி மிஷின்ல போட்டு பார்த்தா கார்டு சுத்தமா ஒர்க் ஆகவே இல்ல. என்னடா இது அப்படின்னு திருப்பி பார்த்தா தான் தெரியுது அது ஏதோ குழந்தைங்க விளையாடுற ஒரு டம்மி கார்டு. இதை பார்த்ததும் அந்த டிரைவருக்கு வருது பாருங்க கோவம். உடனே காரை விட்டு கீழே இறங்கி அவனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்க இவன் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்ததும் காலையில ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு கோவத்துல அங்க இருந்து போயிடுறாரு. இவனுக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே ரொம்ப தூரம் நடந்து இவங்க இருந்தாங்களா பழைய ஆர்ஃபனேஜ் ஹோம் அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா மொத்த பில்டிங்குமே பாதி இடிஞ்ச நிலைமையில ரொம்பவே குப்பையா கிடக்குது. அப்படியே எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு நேரா இவங்க எப்பவும் தூங்குற பெட்டுக்கு போயிட்டு அதுல படுத்துக்கிட்டு இவன் அண்ணனா நினைக்கிற சேயை நினைச்சு பார்த்து பாவம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நைட் ஆகி டோங் எங்க போனான்னு தெரியாததுனால அவனோட அம்மா சேக்கு கால் பண்ணி இவங்கிட்ட விசாரிக்க எனது டோங்க காணுமா, அவனை பத்திரமா பாத்துக்காம அப்படி உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, இதனாலதான் நான் படிச்சு சொன்னேன் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப பாருங்க அவனை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கோவத்துல போனை கட் பண்ணிடுறான். டோங் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு இவன் அதை பத்தி நினைச்சு பார்த்து படுத்துக்கிட்டு இருக்க திடீர்னு போன்ல ரிங் அடிக்கிற சவுண்ட கேட்டதுமே அது யாரு என்னன்னு பாக்குறதுக்காக தலையை மட்டும் தூக்கி நகர முடியாம எட்டி பார்க்கும்போது தெரியாதனமா திரும்பி படுக்க சரியா மூச்சு விட முடியாம அப்படியே மயங்கிடுறான். நல்லவேளை இவனோட ஃப்ரெண்ட் அதை கவனிச்சதுனால உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. கண் முழிச்சதுமே இவன் டோங்க பத்தி தான் விசாரிக்கிறான். பட் அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்போ சே யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் எங்களோட பழைய ஆர்ஃபனேஜ் ஹோம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல டோங்கோட அம்மாவும் அங்க போய் பார்த்தா சே சொன்ன மாதிரி இவன் இங்கே தான் இருக்கிறான். சே ஒரு எலக்ட்ரிக் வீல் சேருக்காக லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பாம்ல, அந்த லோன் அப்ரூவ் ஆகி இவனுக்கு ஒரு புது எலக்ட்ரிக் வீல் சேரும் கிடைச்சிருது. இந்த சேரை எப்படி ஆபரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதுல, அதனால ஹோம்ல இருக்கிற ஒருத்தன் தான் சேக்கு ட்ரைனிங் கொடுக்கறான். அப்படிதான் ஒரு நாள் இவன் அந்த சேர்ல உட்காந்து ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கேலண்டர்ல இன்னைக்கான டேட்டை பார்த்ததுமே இவன் என்ன நினைச்சான்னு தெரியல விறுவிறு அந்த சேரை ஓட்டிக்கிட்டு சம ஃபாஸ்டா எங்க போய்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் இப்படி எங்க போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம டோங்குக்கு ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அரக்க பறக்க அப்படி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக டோங் வந்து அவன் அம்மா கூட உள்ள வரான். அப்படி வரும்போது இவன் கண்ணு ரெண்டுமே சே அங்க வந்திருக்கானா அப்படின்னு அவனை தான் தேடுது. எப்படியாவது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள போயிடணும் அப்படின்னு இவன் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்க டர்னிங்ல வளையும் போது ஸ்லிப் ஆகி சேரோட பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சேயால தான் எந்திரிக்க முடியாதுல்ல, சோ அவன் போன் பக்கத்துல இருக்கிறத பார்த்ததுமே வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா அந்த கேர் டேக்கருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவன் போனை எடுக்கவே இல்ல. இங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக நம்ம டோங் சூப்பரா ஸ்விம் பண்ணி முதல் ஆளா முன்னாடி போய்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற எல்லாருமே அவனை சேர பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல அன்னைக்கு பண்ணது மாதிரியே பாதியிலே நின்னுறான். அங்க இருக்கிற யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. டோங் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் இவனும் அம்மாவும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருக்காங்க. அப்ப அம்மா இவன் கிட்ட நீ நீச்சல் அடிச்சு அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள அம்மா கடைக்கு போயிட்டு சீக்கிரமே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப நேரம் ஆகி வரவே இல்ல. இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் ஒவ்வொரு டைமும் இவன் ஸ்விம் பண்ணிட்டு வரும்போது பாதியிலே நின்று அவன் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த தடவையும் பாதியிலே நின்று அம்மாக்கு பதிலா சே இருக்கானா அப்படின்னு இவன் சோகமா பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம சேயும் வந்துடுறான். அந்த கேர் டேக்கர் போன் அட்டன் பண்ணிட்டான் போல அவன் தான் அங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சே அங்க வந்ததை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, நாம அடுத்த காம்படிஷன்ல வின் பண்ணும் அப்படின்னு சேக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பழையபடி ஸ்விம் பண்ணி ஒரு வழி அந்த டோர்னமெண்ட்டை கம்ப்ளீட்டும் பண்ணிடுறான். போட்டியெல்லாம் முடிஞ்சதுமே டோங் நேரா சேய வந்து பார்த்து இனிமேல் என்ன நடந்தாலும் சரி நான் என்னைக்கு உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்கா பேச இதை கேட்டாங்கிறது எல்லாருக்குமே கண்ணெல்லாம் கலங்கிருது. இப்பதான் நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக்கிங் காட்டுறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் ஹோம்ல இருக்கிற எல்லாரும் பிக்னிக் போயிருப்பாங்க. சேயோட சேர் கூட கண்ட்ரோல் இருந்து மரத்துல போய் முட்டி நிக்குமே, அப்படி நிக்கும் போது சே அங்க சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாக்குறான். அங்க வந்த எல்லா பசங்களுக்குமே அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்க. பட் நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையே, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசாம செத்துறலாம் அப்படின்னு இவன் வேணும்னே அந்த மரத்துல முட்டி தள்ளினதுனாலதான் வண்டி ரிவர்ஸ்ல போய் தண்ணிக்குள்ள விழுந்து முங்கி இருப்பான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கும்போது இவனை காப்பாத்துறதுக்காக அங்க நம்ம டோங் வரதை பார்த்ததும் நமக்காக இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கறத நினைச்சு சேக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனாலதான் டோங்கோட அம்மா கூப்பிட்டு இவன் அவனை விடவே இல்லை. அப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடுது. டோங்கோட அம்மா சேயும் அவங்களோட பையன் மாதிரி நினைச்சு ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சேயை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து டோங் அவன் கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கிறான். நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு தன்னோட வாழ்க்கையவே முடிக்க போன சேக்கு இன்னைக்கு அப்பா அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் மேல தமிழ உயிரை வச்சிருக்கிற ஒரு தம்பியும் கிடைச்சிருக்கிறான். இப்படி எல்லாரும் ஒரே
ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்றதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாப்பா.